ஹாப்பி டே, வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இந்த கண்டென்ட்லாம் எதுலேருந்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னா மின்ட், எக்கனாமிக் டைம்ஸ், சிஎன்பிசி டிவி 18 அண்ட் மணி கண்ட்ரோல்லேருந்து கலெக்ட் பண்ணியிருக்கேன். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். விஸ்தாரா அண்ட் ஏர் இந்தியா மெர்ஜர், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ விஸ்தாரா ஏர் இந்தியாவோட மெர்ஜர் ஆகிறாங்க. டாடா எஸ்ஐஏ ஏர்லைன்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ளைட்ஸ் ஷெடியூல்டு அன்டில் நவம்பர் 2024 வரைக்கும் ஸோ வயா விஸ்தாரா பிளாட்ஃபார்மில் ஓப்பனில் இருக்கும் அன்டில் செப்டம்பர் 3 வரைக்கும். ஸோ அதாவது நவம்பர் 11 வரைக்கும் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் விஸ்தாரா பிளாட்ஃபார்மில் அன்டில் செப்டம்பர் 3 புக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் நவம்பர் 11க்கு அப்புறம் விஸ்தாரா ஏர் இந்தியாவோட மெர்ஜர் ஆகிடுவாங்க. ஸோ இனிமேல் எல்லா விஸ்தாரா புக்கிங்ஸும் ஏர் இந்தியா தான் எடுத்துகிட்டு போவாங்க. இன் மே 2024 ஏர் இந்தியா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க விஸ்தாராவோட லாயல்ட்டி ப்ரோக்ராமை மெர்ஜர் பண்ண போகிறோன்னு. ஸோ இனிமேல் ஏர் இந்தியா விஸ்தாரா 2 பேரும் அண்டர் ஏர் இந்தியாவில் மெர்ஜர் ஆகிடுவாங்க. ஸோ இதனால் லான்ச் அசஸ் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. பழசு எப்படி இருந்ததோ அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் யாரெல்லாம் ஃப்ளைட் புக் பண்ணுறாங்களோ விஸ்தாரா பிளாட்ஃபார்ம் ஆன் ஆர் பிஃபோர் நவம்பர் 11, 2024 ஆன் ஆர் பிஃபோர், அதுக்கு முன்னாடி நவம்பர் 11, 2024க்கு முன்னாடி யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் எந்த சேஞ்சஸும் கிடையாது அவங்க புக்கிங்ஸில். ஸோ அவங்க விஸ்தாராவில் தாராளமாக ட்ராவல் பண்ண முடியும். ஸோ ஆனால் ஸ்டார்டிங் செப்டம்பர் 3, 2024 யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ ஆஃப்டர் நவம்பர் 11க்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுறவங்க யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் விஸ்தாரா பிளாட்ஃபார்மில் புக் பண்ண முடியாது. ஏர் இந்தியாவில் தான் புக் பண்ணணும். ஏன்னா விஸ்தாராவும் ஏர் இந்தியாவும் நவம்பர் 11 மெர்ஜ் ஆகிறதுனால. ஸோ நவம்பர் 11க்கு அப்புறம் யாரெல்லாம் புக் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் தான் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விஸ்தாராவோட பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ்லாம் ரிமைன் வேலிடில் தான் இருக்கும் ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறமும். ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸ் ஆர் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் மட்டும் ஏதாவது விஸ்தாரா கீழே வர ஸ்பெசிஃபிக் பெனிஃபிட்ஸ் ஆர் ரிவார்ட் பாயிண்ட்ஸில் மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்டு ஹோல்டர்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ இந்த பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க அந்த ரெஸ்பெக்டிவ் பேங்க் போய் அப்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் ஃப்ரம் விஸ்தாரா எவ்வளோ வச்சுருக்காங்களோ விஸ்தாராவில் அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும் ஏர் இந்தியாவுக்கு வித்தவுட் எனி லாஸ் ஆஃப் வேல்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எஸ்ஐஏ படி பார்த்தோம் இனிமேல் 49% விஸ்தாராவில் வச்சுருந்தாங்க எஸ்ஐஏ. ஸோ இது மெர்ஜர் ஆன பிறகு 25.1% ஸ்டேக் வச்சுருப்பாங்க எஸ்ஐஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை இன்வெஸ்டிங் 2059 crore அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா செப்டம்பர் 3 வரைக்கும் தான் அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஓப்பனிங்கில் இருக்கும். விஸ்தாரா பிளாட்ஃபார்ம் ஓப்பனிங்கில் இருக்கும். நீங்கள் புக் பண்ணிக்கலாம். செப்டம்பர் 3க்கு அப்புறம் விஸ்தாரா பிளாட்ஃபார்ம் ஓப்பனிங்கில் இருக்காது. நீங்கள் ஏர் இந்தியாவில் தான் புக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நவம்பர் 11 வரைக்கும் விஸ்தாரா ஏர் இந்தியா மெர்ஜர் கிடையாது. நவம்பர் 11க்கு அப்புறம் தான் மெர்ஜ் ஆகுது. ஸோ நவம்பர் 11 வரைக்கும் விஸ்தாரா ஃப்ளைட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் புக்கிங் பிளாட்ஃபார்ம் செப்டம்பர் 3யோட க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நவம்பர் 11க்கு அப்புறம் யாராவது புக் பண்ணால் கூட அது ஏர் இந்தியா டேக் கேர் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை, பயப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. குஜராத் கேஸ் அப்ரூவ்ஸ் மெர்ஜர் டிமெர்ஜர் பிளான்ஸ். ஸோ குஜராத் கேஸ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. மெர்ஜரும் பண்ணுறாங்க, டிமெர்ஜர் பிளான்ஸ் ரெண்டுக்கும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. என்ன மெர்ஜர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், அதுக்கப்புறம் குஜராத் ஸ்டேட் பெட்ரோநெட் லிமிடெட் அண்ட் ஜிஎஸ்பிசி எனர்ஜி லிமிடெட் இவங்க 3 பேரும் குஜராத் கேஸோட இணைகிறாங்க. ஸோ ஸ்கீமில் இன்னொருத்தவங்க டிமெர்ஜர் ஆகிறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கேஸ் லிமிட்டட்லேருந்து ஜிஎஸ்பிஎல் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் அதுலேருந்து வெளியில் வராங்க. ஜிஜிஎல் அதாவது குஜராத் கேஸ் லிமிட்டட்லேருந்து வெளியில் வராங்க ஜிஎஸ்பிஎல் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட். ஸோ அண்டர் த டேர்ம்ஸ் படி மெர்ஜருக்கான படி ஜிஎஸ்பிசி ஷேர் ஹோல்டர்ஸ் 10 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. குஜராத் கேஸில் 305 ஷேர்ஸ் வச்சுருந்தா, அதே ஜிஎஸ்பிஎல் ஷேர் ஹோல்டர்ஸ் 10 ஷேர்ஸ் ரிசீவ் பண்ணுவாங்க. குஜராத் கேஸில் 13 ஷேர்ஸ் வச்சுருந்தா, அதே ஷேர் ஹோல்டர்ஸ் ஆஃப் குஜராத் கேஸ் 1 ஈக்விட்டி ஷேர் ரிசீவ் பண்ணுவாங்க. 3 ஈக்விட்டி ஷேர்ஸ் இன் குஜராத் கேஸ் வச்சுருந்தா. அதாவது
குஜராத் கேஸில் ₹2க்கு 3 ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஜிஎஸ்பிஎல் டிரான்ஸ்மிஷன் லிமிடெட் வந்து 1 ஈக்விட்டி ஷேர்ஸ் குஜராத் கேஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஜிஎஸ்பிசி இப்போ வந்து 37.6% ஸ்டேக் இன் ஜிஎஸ்பிஎல்ல இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஜிஎஸ்பிஎலோட ஹோல்ஸ் வந்து ஸ்டேக் வந்து 54.2% ஸ்டேக் இன் குஜராத் கேஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து அப்ரூவலுக்காக சப்மிட் பண்ணியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், என்எஸ்சி, பிஎஸ்சி, செபி, ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ்க்கெல்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஃபர்தர் அப்ரூவலுக்காக. ஸோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. August 30, 2024 அன்றைக்கி அவங்க போர்ட் மீட்டிங் நடந்திருக்கு. ஸோ அவங்க அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, மேற்கொண்டு ப்ராசஸ்க்காக சப்மிட் பண்ணியிருக்காங்க செபி கிட்ட. ஸோ கீ ஃபேக்டர்ஸ் டு வாட்ச் இன் செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் என்னென்னலாம் பார்க்கணுன்னா, இன்றைக்கி S&P குளோபல் மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் டேட்டா செப்டம்பர் 2 வருது. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 57.9 எதிர்பார்க்குறாங்க. பிலோ 58.1 வரும்னு நினைக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி பிலோ 58.1 இருக்குது. ஸோ அதுக்கு கீழே தான் இப்போ வரும்னு நினைக்கிறாங்க. அதை நிக்கி சர்வீசஸ் PMI செப்டம்பர் 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 60.4 எதிர்பார்க்குறாங்க. போன மந்தில் 60.3 இருந்தது. ஸோ அதுலேருந்து 60.4 இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவோட M3 மணி சப்ளை டேட்டா செப்டம்பர் 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ 10.3 எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. எப்படி வருதுன்னு பார்க்கணும். 10.3 ப்ரீவியஸ் ஃபிகர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதத்துக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். அதாவது இந்த மாதம்னா ஆகஸ்ட் மாதத்துக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். செப்டம்பர் 6 இன்க்ளூட் பேங்க் லோன் க்ரோத் டேட்டா வருது. ப்ரீவியஸாக 13.6 சொல்லியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் மாதத்துக்கு எப்படி வருதுன்னு பார்க்கணும். இந்தியாஸ் USD ஃபாரெக்ஸ் ரிசர்வ் டேட்டாவும் செப்டம்பர் 6 தான் வருது. US மார்க்கெட் நாளைக்கு செப்டம்பர் 2 லேபர் டே. ஸோ அதனால் அங்கே க்ளோஸ் ஆகுது. நாளைக்கு US மார்க்கெட் செப்டம்பர் 2 கிடையாது. யூரோப் ஜோனோட ஆகஸ்ட் மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா 4.6ன்னு ஃபோர்காஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் 4.8லேருந்து டவுனாக தான் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. யூகேஸோட மேனுஃபேக்சரிங் PMI எக்ஸ்பெக்டட் டு ரைஸ் 52.5ன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் 50.1லேருந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட்டா நாளைக்கு செப்டம்பர் 2 ரிலீஸ் ஆகுது. US வில் ரிப்போர்ட் ஆகஸ்ட் மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா செப்டம்பர் 3 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா 48 எதிர்பார்க்குறாங்க. டவுன் ஃப்ரம் ப்ரீவியஸ் 49.6லேருந்து கம்மியாக வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ISM மேனுஃபேக்சரிங் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ISM மேனுஃபேக்சரிங் PMI டேட்டா யூஎஸ்க்கானது. ஸோ 47.8ன்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஃப்ரம் 46.8லேருந்து அதிகமாக வரும்னு எதிர்பார்க்குறாங்க. US வில் ரிலீஸ் இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸ் அண்ட் சர்வீசஸ் PMI டேட்டா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. US அன்எம்ப்ளாய்மெண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணுறாங்க. எதிர்பார்க்குறாங்க 4.2%, 4.3%லேருந்து கம்மியாக வரும், 0.1% கம்மியாக வரும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த டேட்டா எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னா செப்டம்பர் 5 ரிலீஸ் ஆகுது. யூரோப் ஜோனோட GDP ஃபிகர்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அன்சேஞ்சாகவே இருக்கும். முன்னாடி எவ்வளோ இருந்ததோ அதுவே இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இந்த டேட்டா வந்து செப்டம்பர் 5 வெளியில் வருது. யூரோப் ஜோன் வில் பப்ளிஷ் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபிகர்ஸ் ஃபார் ஜூலை மந்த்துக்கானது செப்டம்பர் 4 கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ரிசல்ட் வருதுன்றதை பார்க்கணும். தொடர்ந்து இதுமாரியான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.